நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே. வெள்ளை போல தூபவக்கம் அள்ளிச் சென்றே அர்ப்பணித்தார் அவர் திருமுன்னே. மந்தை மேய்ப்பர்கள் புதுகானம் பாடியே விந்தை காணவே விரைந்தோடிச் சென்றன. ஜில்லன குளிர்காற்று ஜில்லன குளிர்காற்று வீசும் நேரமது, மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலையது, மண்ணின் மாந்தரும் கதரும் நேரமது, நம் மேசியா மண்ணில் உதித்தார். பாருங்க, இந்த நாட்களில் நம்ம எல்லாருமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தப்ப தேவனை அறியாத ஜனங்களான சாஸ்திரிகளுக்கு இந்த உலகத்தின் இரட்சகர் பிறந்திருக்கிறார் அப்படின்றது வெளிப்படுத்தப்பட்டு அவர்கள் நட்சத்திரம் மூலமாக வழிநடத்தப்பட்டு பாலகனாய் பிறந்த இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறாங்க. வறுமையிலையும் ஏழ்மையிலையும் நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த மந்தை மேய்ப்பர்களுக்கு பரலோகத்தின் தூதர்களால மெஸ்ஸியா பிறந்திருக்கிறார் அப்படின்றது அறிவிக்கப்பட்டு அவர்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்திக்க ஓடி வந்து பாலகனை தரிசிக்கிறாங்க. பாருங்க, தேவன் தம்மை அறியாத ஜனங்களையும் தம்முடைய பிள்ளைகளாக மாற்றும்படியாக தான் அன்றைக்கு சாஸ்திரிகள் தேவ பாலகனை பார்க்கும்படியாக வழிநடத்தப்பட்டாங்க. அதே போல வாழ்க்கை நம்பிக்கையற்ற இருளாய் இருந்த அந்த மந்தை மேய்ப்பர்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையின் ஒளியாய் நம்பிக்கையாய் தேவன் பிறந்திருக்கிறார் அப்படின்றதுனால தான் அவர்களும் பாலகனை காண வழிநடத்தப்பட்டாங்க. இப்படி இந்த உலகத்தின் இரட்சகராய் பிறந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்குங்க. அதில் ஒரு தீர்க்க தரிசனத்தை இப்போ நம்ம பார்ப்போமா? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவா, நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இப்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அதிசயமானவராய், ஆலோசனை கொடுக்கிறவராய், வல்லமையுள்ள தேவனாய், நித்தியமாய் உங்களோடு கூட இருக்கிறவராய், உங்களுக்கு சமாதானத்தை தருகிறவராய் பிறந்த அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற நாம எல்லாருமே நாம சந்திக்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கும்படியாக நம்முடைய கிரியைகள் பிரதிபலிக்கட்டும். அப்படியாக உங்களை சுற்றிலுமா இருக்கிற ஒவ்வொருவரும் இரட்சகரை ருசிக்கும்படியாக உங்களுடைய கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் இருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். God bless you.